இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கூட கர்த்தருடைய வார்த்தை அற்புதமாக இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு வேளை நினச்சி கொண்டிருக்கலாம், எனக்கு யாருமே துணை இல்லைங்க, எந்த காரியத்துக்கும் என் கூட ஒருத்தரும் எனக்கு உதவி செய்வதற்கு ஒருத்தரும் வரமாட்டேன்றாங்க, முன்ன நிற்க மாட்டேன்றாங்க. ஒருவேளை பண காரியத்தில், இல்லை வீடு கட்டுற காரியத்தில், இல்லை வாழ்க்கை துணை காரியத்தில் யாருமே முன்னாடி வந்து நின்று எனக்கு ஒரு துணையாக இருக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இங்கே அழகான ஒரு வார்த்தை அழகாக சொல்கிறது. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 25வது வசனத்தின் நடுப்பகுதியில் பார்க்கும்போது, அவர் உனக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு துணையாக இருப்பார். நம்ம கூட எப்பொழுதுமே ஒரு துணையாக இருந்து நம்மளை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் நீங்கள் எதுக்கும் குறித்து சோர்ந்து போகாதீங்க. எத்தனையோ பேருடைய பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் அவர் துணையாக இருந்து நிறைய நடத்தினதை நம்ம பார்க்க முடிகிறது. யோசேப்பை பாருங்கள், அவங்கள பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூடவே துணையாக இருந்தார். அப்படியாய் பார்க்கும்போது தாவீதோடு கூட துணையாக இருந்தார். கோலியாத்தை வீழ்த்துவதற்கு கூட துணையாக இருந்து அற்புதம் செஞ்சார். நிறைய பேருடைய காரியத்தை பார்க்க முடியும். இஸ்ரேல் நாட்டு மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும் பொழுது மோசேக்கு கூட துணையாக இருந்தார். அதே போல் ஆரோனும் கூட இருந்தாலும் மோசேக்கு கூட துணையாக அதிகமாக இருந்தது யார்? கர்த்தர் தான். அப்படியே ஆபிரகாம் அழைத்த அழைப்பில் பார்க்கும் பொழுது அவர் அழைத்த அழைப்பில் மாத்திரம் இல்லை, கைவிட்டு விடலை, கூடவே துணையாக இருந்தார். ஈசாக்குக்கு கூட துணையாக இருந்தார். யாக்கோபுக்கு கூட துணையாக இருந்தார். நமக்கு நிச்சயமாக அவர் கூட துணையாக இருப்பார். நீங்கள் அதுக்காக கவலைப்பட்டு கண்ணீர் விட தேவையில்லை. நீங்கள் யாரையும் நம்ப தேவையில்லை. நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நம்பி விசுவாசித்து பாருங்கள், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் துணையாக இருந்து அற்புதம் செய்வார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாளில் இந்த வேளையில் எனக்கு யாருமே துணை இல்லையே, என்னை யாரும் எனக்கு வந்து கை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தரும் இல்லையே என்று நினைத்து கொண்டிருக்கிற எங்களை கண்ணோக்கி பாருங்கள். நீங்கள் எனக்கு துணையாக இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என் கூட துணையாக இருந்தால் இந்த உலகத்தையே நான் ஜெயித்து கொண்டு வந்துடுவாண்டவரே. நீங்கள் அற்புதங்கள் அதிசயங்களை எனக்கு காண பண்ணுங்க. என் கூட நீங்கள் துணையாக இருங்க ஆண்டவரே. நீங்கள் எப்பொழுதுமே என் கூட இருக்கிறீங்க. நான் வாழ்வதும் மரிப்பதும், மரித்து ஆண்டவரை நித்தியத்தில் போகிற வரைக்கும் என் கூட துணையாக இருந்து அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.